ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அர்ஜுன் அர்ஜுன் என்ன? இல்ல, நான் ஏதோ ஞாபகத்துல நடந்து வந்துகிட்டே இருந்தேனா, ஏதோ யோசனையா நடந்து போயிட்டு இருந்தேனா, அதான் பரம வண்டி வந்ததை நான் கவனிக்கல. அந்த ஆள் வேற ரொம்ப ஃபாஸ்டா வண்டி ஓட்டிக்கிட்டு போனாரா, அதான் குடிச்சுக்கிட்டு போயிருப்பாரோன்னு தோணுது. நானும் ஏதோ யோசனையா போயிட்டு இருந்ததுல கவனிக்காம விட்டுட்டேன் அர்ஜுன். இப்ப எதுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க? இல்ல அர்ஜுன், அப்பல இருந்து நீங்க என்கிட்ட ஒழுங்கா பேசவே இல்ல. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒழுங்கா பேசாம இருக்குதியா, அதான். அதுக்கு சொல்லிக்கிட்டு எனக்கு எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கன்னு கேட்காய். நான் யார் உன லைஃப்ல? உன்னைய பத்தி எனக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல அர்ஜுன், அப்பல இருந்து எனக்கு மூஞ்ச கூட பார்க்காம யாருக்கிட்டயோ பேசிய மாதிரியே மூஞ்சி திருப்பிட்டு போறியெல்லாம். என்னை யாரோ மாதிரியே பாக்குறியாதான். யாரு நீ? யாருன்னு கேட்காய். நீ யாரோ தானே எனக்கு. உனக்கிட்ட என்னத்துக்கு நான் சிரிச்சு பேசணும்? இதோ என் தங்கச்சி கல்யாணமே நெருங்கிட்டு, அவ கல்யாணம் முடிஞ்சதை நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போற. இதுல நான் உனக்கிட்ட பேசினா என்ன, பேசலன்னா என்ன? நான் யாருங்க உங்களுக்கு? எனக்கிட்ட என்னத்துக்கு உங்களை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்குதியா? அர்ஜுன், எனக்கு புரியல. திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் கோவப்படுதியா? வண்டி இடிக்கிறதுக்கு வந்தது நீங்க காப்பாத்துனியா? இவ்வளவுத்துக்கும் இப்படி மூஞ்சி திருப்பிட்டு எல்லாம் போணுமா? அம்மா நான் யாரு உனக்கு? நான் மூஞ்சி திருப்பினா என்ன, என்ன பண்ணா உனக்கு என்ன? இல்ல, எப்பவுமே மூஞ்சி திருப்பிக்கிட்டு எல்லாம் போக மாட்டியாலாதான். அம்மா உன்னைய பத்தி ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சொல்லிருப்பியா? உன்னைய பொறுத்த வரைக்கும் நான் நிலனோட அண்ணன். வசதி வாய்ப்பு பணக்காரனா இருக்கான். இவன் கையால தாலி ஆச்சுன்னா இவனு கூட வாழலைனால இவனுக்கிட்ட இருந்து பணம் காசெல்லாம் நிறைய வரும். சொத்து சொகம் எல்லாம் இருக்கு. பொண்டாட்டி அப்படிங்கிற பேர் மட்டும் போதுமே. சொத்து சொகத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒன்னா சேர்ந்து வாழணுமா என்ன? ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல உங்களுக்கும் சொந்தம் தான். ஷார்ட் டைம்ல பக்காவா யோசிச்சு தாலியை கட்டதுக்கு சொன்னேன். அர்ஜுன், நானும் தாலியை கட்டிட்டேன். நான் நெருங்கி வந்தாலே பயப்படுறேன். பார்த்த எல்லாம் மயக்க போட்டு விழுந்ததேன். காசு பணத்துக்காண்டி ஒருத்தனுக்கிட்ட தாலி கட்டி சொன்ன பத்தியா? உன்னால அந்த வாழ்க்கையை ஏத்துக்க முடியுதா? மனசு தாண்டி முக்கியம். நான் ஒரு ஏமாளி பைத்தியக்காரன். என் வாழ்க்கையில எந்த எதிர்பார்ப்பையும் நான் வச்சுக்கிட்டதே இல்ல. என் தங்கச்சியை தவிர யாரையும் நான் நம்பவும் மாட்டேன். ஆனா என் பைத்தியக்காரத்தானே எனக்கு இப்ப புரிஞ்சுது. யாரு எப்படிப்பட்டவியா எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். அவன் கிடக்கும் பைத்தியக்காரன். தாலியை தானே கட்டினான். அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லணுமா? எல்லாத்தையும் ஷேர் பண்ணணுமா? நான் யாருமா உன் லைஃப்ல? நீ எதையாவது யோசிச்சுக்கிட்டு நடந்து போனா என்ன, யோசிக்காம நடந்து போனா எனக்கு என்ன? நான் உனக்கிட்ட எந்த கேள்வியும் இப்ப கேட்கல. அர்ஜுன், திடீர்னு எனக்கு இவ்வளவு கோவப்படியாரு? நம்மளை பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு தானே கோவப்படியாரு. நீங்க தேடிய பொண்ணு நான் தானே சொன்னா, ஸ்ரீ நான் தானே சொன்னா. இல்லத்தியா, வேண்டாம். எப்பவுமே முற்றத்து முல்லைக்கு மனம் இருக்காது. நான் தான் தெரிஞ்சா கண்டிப்பா சந்தோஷப்பட மாட்டாரு. ஆனா அர்ஜுன், இப்படி கண்ட காணாமல போறதுதான் என்னால தாங்கிக்க முடியல. என்ன நல்லா நீங்க திட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா யாரோ மாதிரி போறதுதான் மனசு வலிக்குது. அண்ணே, எங்க அண்ணே ஹாஸ்பிட்டலுக்கா போறேன்? ஆமா சார், நான் கிளம்ப எனக்கு நேரம் ஆகுது. அண்ணே, அண்ணி போட்டிக்கு போவே இல்லையா? 7 மணி நேரத்துக்கு தானே வீட்டை கூட்டிகிட்டு வருவேன். இன்னைக்கா ரொம்ப நேரமா அவையெல்லாம் போட்டிக்கு போவேல? வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தியா? இப்ப நீ ஹாஸ்பிட்டல் போற. வழக்கமா இப்படி ஏதாவது போயிட்டு வந்தியால்னா அண்ணிய பொட்டிக்குல விட்டுட்டு தானே நீ ஹாஸ்பிட்டல் போவேன். அதான் அண்ணே கேட்டேன். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் வேலை இருக்கு சாரா. என்னன்னு போனோம். இனிமே கிளம்பி ரெடியாகி வரதுக்கெல்லாம் நேரம் ஆகும். அவளுக்கு அர்ஜென்டா போகணும்னா அவளே போவான். அப்படியா? உனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்பனா சரிண்ணா. சரிடா, வரேன். ஒரு வெளியே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். எப்படா வெளியே போவான்னு சொல்லிட்டு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். பார்வையை போறவியல எல்லாரையும் வீட்டுக்குள்ள கொண்டு இருந்ததுக்கு இது என்ன சத்திரமா? என்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டேன். நில்லுங்க. என்னம்மா? அம்மா, இது யாருக்கு வீடு? பஞ்சாயத்து ஆரம்பிச்சாச்சுல. சித்தி என்னத்துக்கு கத்துனவ? கேக்கும்ல, இது யாருக்கு வீடுன்னு கேட்டேன். கேட்டகறான், இது யாருக்கு வீடுன்னு உனக்கு தெரியாதா என்ன? அவியல்கிட்ட கேட்க யாருக்கு வீடுன்னு? அத்தான், நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா நிக்குதியடா. உங்ககிட்ட தான் கேட்டேன். இது யாருக்கு வீடுன்னு கேட்டேன். இது அர்ஜுன் தம்பிக்கு வீடுமா? உங்களுக்கு அர்ஜுன் யாரு? கேட்டகறான், அவியலுக்கு அர்ஜுன் யாருன்னு உனக்கு தெரியாதா என்ன? அத்தான், நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு நிக்குதியடா. உங்களால தான் எல்லா பிரச்சனையும். நீங்க வாயை மூடுங்க. நியாயமா பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடக்கச்சல நீங்க தான் கேள்வி கேட்கணும். நீங்க உங்க திருவாயை அடைச்சிட்டு இருக்கிறதுனால தான் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு அர்ஜுன் யாருன்னு கேட்டேன். என் பேத்திக்கு வீட்டுக்காரருமா? அம்மாடி, வாயில இருந்து வந்ததே. நான் 2 பொம்பளை பிள்ளைல பெத்தேன். ஒருத்தனுக்கு கையில பிடிச்ச கொடுத்தேன். எங்க அஞ்சு வரன் மாப்பிளைக்கு கட்டி கொடுத்ததுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டுல ஒரு நாள் போய் தங்கினது கிடையாது. என் பிள்ளை போய் பார்த்தமா வந்தமா ஏதாவது வாங்கி கொடுத்தமான்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பான். மாப்பிள்ளை எத்தனை நாள் சொல்லிருக்கு, அத்தை இங்க தங்குங்க, மாமா இங்கே இன்னைக்கு தங்குங்க, நேரம் ஆயிட்டுல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு தாயும் தகப்பன அங்கேயே போய் டாரா போட்டா நல்லாவா இருக்கான்? அது மதிப்பாவளா யாராவது மரியாதையா இருக்கான்னு கேட்கேன். கேவலமாலாம் இருக்கான். இப்படி நாள் ஆனதுக்கு பிறகு அவளை கட்டி கொடுத்துட்டு ஒரு நாள் அந்த வீட்டுல நாங்க தங்கினது இல்ல. போனமா வந்தமான்னு இருப்பான். அதுதான் மரியாதை. இப்படிதான் இருக்கவும் செய்யணும். நமக்கு அதுதான் கௌரவம். புரியுது. புரிஞ்சா காணுமா? வெக்கம் இல்லையா உங்களுக்கு? பேத்தியை இங்க கட்டி கொடுத்துட்டு நீங்களே இங்க டாரா போட்டுட்டியா? வெக்கமா இல்ல உங்களுக்கு?
நீங்க? அவையெல்லாம் அண்ணன் தானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இத பத்தி கேட்கணும்னா அண்ணனுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. எதனால அண்ணன் இருக்கச்சில பேசுங்க. அண்ணன் போனதுக்கு பிறகு அவையில கிட்ட கேக்குதியா? ஏ சாரா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு நில்லு. சின்ன பொண்ணுனால அண்ணன் தானே கூட்டிட்டு வந்தது. இத பத்தி எதனால அண்ணன் வந்ததுக்கு பிறகு பேசுங்க. ஆமாடி சாரா, உனக்கிட்ட தெரியாம தான் கேக்கேன். உனக்கு ரோஹித்துக்கு என்னமோ கொஞ்ச நாளையில கல்யாணமா நடக்க போகுது. கொஞ்ச நாள் தான், அது பிறவைக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு மருமவா. உன்னை ஒரு வீட்டுல கட்டி கொடுத்ததுக்கு பிறகு நான் உன் அப்பா எல்லாரும் உன் புருஷன் வீட்டுல வந்து தங்கின்னு வச்சுக்கான். நல்லாவா இருக்கும்? மரியாதையாவா இருக்கும்? உன் மாமியார மாமனார மதிப்பாவளா? கேவலமா பேச மாட்டாவ. ஒரு பிள்ளை கட்டி கொடுத்தமா, கட்டி கொடுத்த வீட்டுல போய் பார்த்தமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு அங்கே டாரா போடுவேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? நானும் வந்தாவா வந்த வரத்துல போவாவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க என்னடானா ஓசியில சோறு, ஏசி, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லா சுகமும் வீட்டுக்குள்ளே இருக்கு. அவிய வீட்டுல இதே போல இருக்குமா? தண்ணி பிடிக்கணும்னால தெரு பைப்ல போய் சண்டை போட்டு 4 கூட வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும். ஆனா இங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு பைப்பு திருக்குனா போதும். எல்லா வசதியும் இங்கே இருக்கிறதுனால பேத்தி கூடல நம்மள இருக்கலாம். இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு இங்கே இருக்காவ. சித்தி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவில அண்ணன் தானே கூட்டிட்டு வந்தது. அவியலுக்கிட்ட கேள்வி கேக்குதியா? நாளை பின்ன உன் வீட்டுல நானும் என் புருஷனை வந்து தங்கினா நல்லாவா இருக்கும்? மதிப்பாவலான்னு கேட்டேன்ல. சித்தி, அதான் ஒண்ணு இல்ல. இது வயசானவியா? இது தியானிக்கு அம்மா கிடையாது, தியானியோட பாட்டி. அது ஒண்ணும் இல்ல சாரா, இவளுக்கு வயசானதுக்கு பிறகு இந்த வீட்டுல இடம் இல்லன்னு துரத்தி விட்டுறலாம். இப்ப நான் பண்ணதான் தப்பு. இங்க வந்திருக்க கூடாது. பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல தங்கியது மரியாதையா இருக்காதான், நல்லாவா இருக்காது. என்னடா அப்படி மரியாதையா இருக்காது? இல்ல, நான் முன்னமே நினைச்சேன் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இது நீங்க வளர்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்க வீடு. ஏ தகரா, உன்னை விட அவிய எவ்வளவு பெரியவியா? வயசுக்கு மரியாதை கூட, வயசுக்கு மரியாதை கொடுத்து பேச. மரியாதைக்கு என்ன குறைச்சலாம்? மரியாதை இல்லாம நீ வா போனா பேசினேன். நீங்க சொல்லிக்கிட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, என் புருஷனுக்கு நான் 2வது பொண்டாட்டி தான். எனக்கே பிள்ளைல கட்டி கொடுத்த வீட்டுல எந்த அளவுக்கு பரிமாறனான்னு தெரியும். நீங்க என்னடானா உங்க பேத்தி ஒருத்தனை காதலிச்சா, இப்போ ஒருத்தனுக்கு கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. பழத்தைய நீங்க கிட்டுச்சடா பூச்சிக்குட்டின்னு சொல்லிட்டு இங்கே தங்கிட்டியா? நானா இருக்கணும்? எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா தூக்கு போட்டு தொங்கி இருப்பேன். கீழே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சத்தம்? அம்மா வேற கீழே தானே இருந்தாவ. ஐயோ, அண்ணி வேற வராவ. அம்மா ஒண்ணும் இல்ல மாடி, சும்மா பேசிக்கிட்டு நின்னோம். நீ போ, நீ மேல போ. இல்ல அம்மா, நான் வார நேரம் நீங்க அழுதுகிட்டு நின்னியா? என்ன அம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மக்களே, கண்ணுல தூசு விழுந்துட்டான் அதான். ஆமா, அப்படியே மறைச்சு கிழிச்சிருங்க. நான் போயிடலாங்க. எதுவா இருந்தாலும் பொறவு பேசிக்கிடுவோம். அம்மா எங்க போறியா? இத பத்தி பொறவு பேசலாமே. சூட்டோட சூடா எல்லா விஷயத்தையும் பேசி முடிக்கதான் நல்லது. நான் தான் சொல்லலாம், என் பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல ஒரு நாள் நான் போய் தங்கினது கிடையாது. நீங்க என்னடானா வெக்கமே இல்லாம இந்த வீட்டுல வந்து தங்கிட்டு இருக்கியா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? சரியான வெக்க கேட்ட குடும்பமா இருக்கு. நானா இருந்தா தூக்கு போட்டு தொங்கி இருப்பேன். ஏன் தொங்க வேண்டியதானே உங்களுக்கு? உங்களை யார் பிடிச்சு நடத்துனது? மடி கொஞ்சம் பொறுமையா இருமா. அவிய பேசியது நியாயம்தான். அம்மா நீங்க சும்மா இருங்க. இங்க பாருங்க, என் அம்மாவை அர்ஜுன் தான் கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு. அவன் கூட்டிக்கிட்டு வந்துட்டானா ரொம்ப ஓவரா துள்ளாத. அவன் கூட்டிக்கிட்டு வந்தானா இந்த வயசான வேலைக்கு என்ன வேணும்? அறிவு வேண்டாமா? அவன் இப்ப எல்லாம் பொண்டாட்டிக்கு பிறத்தாலே சுத்திக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டிக்காண்டி என்ன வேணாலும் செய்வான். ஆம்பளைல எல்லாம் என்ன மாய மந்திரம் செஞ்சு வைக்கன்னு தெரியல. உன பிறத்தாலே எல்லாரையும் அலைய விட்டுறியா? அம்மாடி என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறியா? உங்க பேத்தி என்ன ரொம்ப யோக்கியமானவளா? ஏன்னா பிள்ளை காதலிச்சு அவன் இறந்து போனதுக்கு பிறகு அவனுக்கு அண்ணன்காரனே கல்யாணம் பண்ணிருக்கான். ஆம்பளைகளுக்கு என்ன மாய மந்திரம் வைக்கானே தெரியல. இந்த அர்ஜுனுக்கு பிறத்தால ஒரு பொண்ணு வருஷ கணக்குல சுத்திக்கிட்டு கிடந்தது, அந்த ஜெசிகா. பிறத்தாலே போனதுக்கு பிறகு கூட கண்டுக்கிடாம இருந்தான். ஆனா இவ வந்ததுக்கு பிறகு என்ன மாய மந்திரம் செஞ்சான்னு தெரியல. அவன் தியான்னு சொல்லிட்டு இவளுக்கு பிறத்தாலே போயிட்டு இருக்கான். அவன் இப்ப பெண்டாட்டி பைத்தியம் பிடிச்சிருக்கிறதுனால இப்படிதான் செய்வான். உங்களுக்கு அறிவு வேண்டாமா? இங்க வந்து தங்கியது தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? பொண்ணு கட்டி கொடுத்தமா கடைசி காலத்துல நம்ம வீட்டுல தங்கணும். அத விட்டுக்கிட்டு பொண்ணுக்கு வீட்டுல வந்து தங்கி இருக்கிறது நல்லாவா இருக்கு? என் அம்மா ஒன்னும் ஆசைப்பட்டு இங்க வரல. அர்ஜுன் தான் கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு. எதுவா இருந்தாலும் அர்ஜுன் வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட பேசிக்கிடுங்க. ஏன் இவ்வளவு நேரம் வீட்டுல தானே இருந்தாரு? வீட்டுல இருந்த நேரத்துல பேச தெரியாதா உங்களுக்கு? எப்படா போவார்னு காத்துக்கிட்டு அவர் வெளியே போனோன்னு ஆரம்பிச்சிருக்கியா? இப்படி பண்ணதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அம்மாடி மக்களே, பெரியவங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசப்படாது. அவிய பேசியது நியாயம்தான். சும்மா இருங்க அம்மா. நீங்க இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள தானே இருந்தாரு, அப்ப பேசிருக்க வேண்டியதானே இந்த அம்மாக்கு. எப்படா வெளியே போவார்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காவ. இப்பதான் வெளியே போறாரு. அவர் வெளியே போனோன்னு இது ஆரம்பிச்சாச்சு. எதுவா இருந்தாலும் என் அம்மா கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்க வேலையை வச்சுக்கிட்டாதுங்க. அவர் வருவாரு, வந்ததுக்கு பிறகு கேளுங்க. நீங்க வாங்க அம்மா. அம்மாடி நான் போயிடலாமா? சத்தம் போடாதுங்க, என்னால இந்த வீட்டுல சண்டை வேண்டாம். போயிடலான்னா எங்க போவியா? நீங்க தியானியோட அம்மா பாட்டி, உங்களை அவியதான் பாத்துக்கணும். வேற யார் பாத்துப்பா? நீங்க எங்க இருக்கிறதுல வீட்டுக்கு சொந்தமானவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது பிறகு என்ன? என்னடா என்னமா பேசாம நிக்குதியன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சுட்டேல. போனை மறந்து வச்சுட்டு போயிட்டான். இவளை பத்தி சுந்தரி அக்கா சொன்னதுல இருந்து மனசே சரியில்லை. ஒரு வேலை ஓட மாட்டேங்குது. என்னத்த அப்படி ஆரம்பிச்சிட்டேன்? அண்ணன் தானே கூட்டிட்டு வந்தது. எதுவா இருந்தாலும் நீங்க அண்ணன் கிட்ட தானே பேசிருக்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்திருக்கீங்ககிட்ட இப்படியே பேசியதே, வயசானவங்ககிட்ட இப்படியே பேசியதே. நாளை பின்ன உங்களுக்கு வயசானதுக்கு பிறகு இந்த மாதிரி தான் உங்ககிட்டே நாங்க நடத்துப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நிலன் அண்ணன் அன்னைக்கு காதலிச்சது. அண்ணன் இறந்து போயிட்டான். நிலன் அண்ணனை காதலிச்ச ஒரே காரணம் இத்தனைக்கும் நிலன் அண்ணனுக்கு அன்னைக்கு கல்யாணம் கூட நடக்கல. அண்ணன் இறந்து போனதுக்கு பிறகு அண்ணி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாதுன்னா இது என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் அதே சொல்லி திட்டிக்கிட்டு இருக்குதியா? இல்ல கவின், எனக்கு புரியல. நீ ஏன் வயித்துல தானே பிறந்த?
அவளுக்கு புருஷன்காரன் அர்ஜுன் தானே. நீ என்னத்துக்கு பறந்துகிட்டு வர? இவ சின்ன பையன். ஆமா, என் அன்னைக்கு ஒண்ணுனா நான் கேட்பேன். அதானே, அவளுக்கு ஒண்ணுனா எவன் தான் கேட்க மாட்டான்? உன் அண்ணன் தானே அவளுக்கு புருஷன். எடி தெரியாம தான் கேட்கேன். எல்லா ஆம்பளைகளுக்கும் அப்படி என்னத்தை தான் கொடுக்க? ஏன் புள்ள அது பிறகு வரன் மாப்ள அந்த பிரவீன் உன் புருஷன் அர்ஜுன் தான். அவனே சில நேரம் கட்டுக்கிடாம தான் இருப்பான். ஆனா இவன் சொல்லி குதிச்சுக்கிட்டு வாரான். அதாண்டி எனக்கு ஒண்ணு புரியல. அப்படி என்னத்தை தான் கொடுத்து எல்லாரையும் மயக்கிட்டு இருக்க? அர்ஜுன் ஏய் என்ன? ஆமா, அவனை கட்டி பிடிச்சுக்கான். ஏன்னா நீ குழந்தை கண்டியா, உனக்கிட்ட ஒண்ணுமே சொல்லிடப்படாது, ஒண்ணும் பேசிடப்படாது. அவனை அப்படியே கட்டி பிடிச்சுக்கான். வீட்டுல உள்ளவே அத்தனை பேரை இங்க கூடி நிக்கான். எல்லாருக்கும் முன்னாடி ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஓடி போய் கட்டி பிடிக்க. ஏடி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா உனக்கு? அதானே, இனிமே ஒப்பாரி வச்சு ஏமாத்தி உன் புருஷனுக்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்தேன். எனக்கு 4 சாத்து வாங்கி வச்சு தரனாலா? என்ன நடந்தது? கவின் கிட்ட உன் சித்திக்காரி காக்கா. அவ உன் அண்ணன் கண்ணுக்கு தானே பொண்டாட்டி. அவளை ஒண்ணு சொன்னா நீ ஆம்பளை சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு கவின் கிட்ட காக்கா. என்ன பாக்க நான் என்ன தப்பாவா சொன்னேன்? பிறகு என்ன கொடுத்து எப்படி மயக்கறேன்னு கேக்குறதெல்லாம் என்ன வார்த்தை? இல்ல எந்த அர்த்தத்துல என்ன கொடுத்தேன்னு கேக்குறியான்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பொதுவா நான் பேசியதெல்லாம் உங்களுக்கு தப்பா படுதுன்னா நான் என்ன பண்ணியதுக்கு? என்ன அர்த்தமா வேணா இருந்துகிட்டு போட்டேன். காசா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் என்ன அர்த்தமா வேணா இருந்துகிட்டு போட்டேன். ஆனா இனிமே என் பொண்டாட்டி கிட்ட நீங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அன்னைக்கே சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு புரியல? இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேனா? ஆம்பளைல எல்லாம் உன பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணியாவனா? என்ன அர்த்தம்? இந்த கவின் பையனை பெத்தவனா? ஆனா எப்ப பார்த்தாலும் அண்ணி அண்ணேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பர்த்தாலே சுத்திக்கிட்டு கிடக்கான். அவள ஒண்ணு சொன்ன வாய் வச்சுக்கிட்டு இருக்கானா? என்ன மாதிரி குடு 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 குடுன்னு வந்துடுறான். மறுபடியும் சொல்றேன், என்ன அர்த்தம் வேணா இருந்துகிட்டு போட்டேன். ஆனா இந்த வார்த்தை இனிமே அவளை பார்த்து நீங்க கேட்கக்கூடாது. அப்படி கேட்டியா அது பிறகு நானா இருக்க மாட்டேன். அதையும் சொல்லிட்டேன். இத போல வாயில பேசிக்கிட்டு எல்லாம் போக மாட்டேன். கைதான் நீளம். யார் என்ன யாருன்னு பார்க்க மாட்டேன். அவனை நான் பெத்தேன். அவன் என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிக்கான். அப்ப அப்படிதான் எனக்கு கேட்கறதுக்கு தோணும். உங்க புள்ள படிக்கிறானா? என்ன பண்றான்? சாப்பிட்டானா? பரிசை நடந்துட்டு இருக்கச்சுல எவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தான்? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு ஒரு காபி தண்ணி போட்டு கொடுத்துருப்பீங்களா? தலைவலியா? மாத்திரை இருக்கு எடுத்து போட்டு கடந்து உறங்க. எல்லோல மாத்திரை எடுத்து கொடுத்தமா? உடம்பு சரியில்லைன்னா காபி போட்டு கொடுத்தாமா? ஒண்ணும் கிடையாது. இப்படி எல்லாம் கண்டுக்கிடாம இருந்தா எங்க அம்மா பாசம் இருக்கான்? 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கான். 10 மாசம் சுமந்து பெத்தா மட்டும் காணோம். சரி, என்ன அர்த்தமா வேணா இருந்துகிட்டு போட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியறதுக்கு அவசியம் இல்ல. ஆனா அவளுக்கிட்ட இனிமே இப்படி கேட்டியா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அதையும் சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டி இப்ப அடிச்சனா இல்லனா ஏதாவது கெட்ட வார்த்தை பேசினா? இவங்க மரியாதை ரொம்ப முக்கியம். அவ ஏன் ஒய்ஃப், இது ஏன் வீடு. என் வீட்டுல இருந்துகிட்டு என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசினா நான் கேட்டுக்கிட்டு போவனா? அதுக்கு உன் பொண்டாட்டி நல்லவளா இருக்கணும். இவளுக்கு ஆம்பளை பையனோட மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். மடி ஏமா இப்படி எல்லாம் பேசுறியா? பாட்டி அது வாயே விஷம். அது இப்படி எல்லாம் பேசலனாதான் அதிசயம். ஆமா அதிசயம். ஒரு பொம்பளை பிள்ளை பெத்தா செல்லம் போல வளர்க்க தெரியணும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு 1008 ஆம்பளை பையனோட கூட பேசுவா. அதுலயே அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஃப்ரெண்டு வரன் மாப்பிளைக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. பிள்ளை நல்லாவா வளர்த்திருக்குதியா? இதெல்லாம் ஒரு நாள் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் பிள்ளை காதலிச்சவனுக்கு அண்ணனே இப்ப கல்யாணம் பண்ணிருக்கான். போக நடத்துக்கா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். 2 பொண்ணுங்களை வளர்த்தியா? நீங்க நல்லா வளர்த்துட்டியா? ஏன் அர்ஜுன் இல்ல தெரியாம தான் கேட்டேன். நீங்க உங்க பிள்ளைல நல்லா வளர்த்தியலான்னு கேட்டேன். ஏன் பிள்ளைகளோட நான் நல்லா வளர்க்கலையா? நான் நல்லா தான் வளர்த்திருக்கேன். நல்லபடியா வளர்த்து நல்லபடியா ஒருத்தனுக்கு கையில பிடிச்ச கொடுத்தேன். ஆக கல்யாணத்துக்கு முந்தி எந்த ஆம்பளை பசங்களுக்கு கூடயும் உங்க பொண்ணு அஞ்சு பேசினதே கிடையாது. ஏன் அர்ஜுன் அண்ணே வேண்டாம் அண்ணே. நீங்க உங்க பொண்ணு அஞ்சு நல்லா தான் வளர்த்தீங்களான்னு கேட்டேன். ஆமா, என் பொண்ணை நான் நல்லா தான் வளர்த்தேன். அப்பனா அவியெல்லாம் அவிய பேத்திய நல்லா தான் வளர்த்திருக்காவ. அதான் கடந்து நார்த்தேன். கல்யாணத்துக்கு முந்தி அத்தனை ஆம்பளை பையனோட கூட பேசிட்டு தெரிஞ்சிருக்கான். இப்ப என் பையனே அவளுக்கு பர்த்தாலே தான் சுத்திக்கிட்டு கிடக்கான். சரியான கேடு கட்டவா. அப்பனா உங்க பொண்ணு அஞ்சுவோம் சரியான கேடு கட்டவதான். அர்ஜுனனா கோவத்துல வார்த்தை விட்டுட்டு இருக்க. நீ ஏன் பொண்டாட்டி கேடு கட்டவாள்னா நீங்க வளர்த்த உங்க பொண்ணு கேடு கட்டவதான். என்ன உங்க பொண்ணு சொன்னா மட்டும் கோவம் வருதோ? நீங்க வளர்த்த பொண்ணு சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் கொந்தளிச்சுக்கிட்டு வருதா? எந்த ஆம்பளை பசங்க கூட அவ பேசினது இல்ல. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி கடைசி பிறந்த நாளைக்கு இந்த வீட்டுல என்னென்ன கூத்தெல்லாம் நடந்தது? எல்லாரும் இந்த வீட்டுல தானே உண்டு. யாரும் கண்ணை மூடிட்டு எல்லாம் இருக்கலையே. எல்லாரும் பார்த்து கொண்டாடிட்டு தானே இருந்தியா? 5 பொண்ணு 9 பசங்க மொத்தம் 14 பேர் இந்த வீட்டுக்கு வந்தாவ. இவ கூப்பிட்டதுனால தானே வந்தாவ. அத சர்ப்ரைஸ் காண்டி அவ பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு வந்தாவ எல்லாரும். 9 ஆம்பளை பசங்களும் என்ன உங்க பொண்ணுக்கு தெரியாதவனுங்களா? இது என் வீடு. என் வீட்டையே கல்யாண வீடு மாதிரி அலங்கரிச்சு ஆட்டம் பாட்டன்னு சொல்லிட்டு பிறந்த நாள ஆகா ஓகோன்னு கொண்டாடினாவ எல்லாம். அவையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ உங்க பொண்ணுக்கு 9 பசங்க கூட பழக்கம் இருந்தாலும் அது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஏன் பொண்டாட்டி ஒரு ஆம்பளைக்கு கூட பேசினா அது தப்பான உறவு. அன்னைக்கு ஆட்டம் பாட்டன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு குத்தாட்டம் போட்டாவெல்லாம். உங்க பொண்ணுக்கு நீங்க அந்த அளவுக்கு ஃப்ரீடமா கொடுத்திருந்தியா எல்லாம். உங்க வளர்ப்போட லட்சணத்தை பத்தி அப்ப உங்களுக்கு தெரியலையா? இறந்து போன இட பத்தி அப்படி தப்பா பேசாதுங்க. ஏன் தப்பியா? இப்படி எல்லாம் பேசியது தப்பா அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அன்னைக்கு என்னதான் ஆட்டம் போட்டாலும் இங்க யாருக்கும் அது தப்பா தெரியல. ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் பேசுறான்னா அவனுக்கு கண்ணை வச்சு அவன் எப்பேற்பட்டவன் கண்டுபிடிச்சிருவோம். அண்ணனுங்க தம்பின்னு சொல்லிட்டு வீட்டுல 1க்கு 3 பேர் இருந்தோம். யாருக்கும் அது தப்பா தெரியாததுனால யாரும் கண்டுக்கல. நம்ம வீட்டு பொண்ணுக்கு மட்டும் ஒரு நியாயம். அன்னைக்கு டீ காஃபி சொல்லிட்டு எல்லாம் கொண்டு கொடுத்தியலை. பிரியாணி அது இதுன்னு பண்ணி வச்சிருந்தியலை. அது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா அதே அடுத்த வீட்டு பொண்ணு ஒரு பையனு கூட பேசட்டும் எப்படி எல்லாம் இழிவுபடுத்தி பேசணுமோ அப்படி எல்லாம் இழிவுபடுத்தி பேச வேண்டியது.
உன் பொண்டாட்டி நியாயப்படுத்துறதுக்காண்டி இறந்து போன என் பொண்ணை பத்தி நீ தப்பா பேசிய? நான் உன்ன யார பத்தியும் தப்பா பேசல. நம்ம வீட்டு பொண்ணுங்கள மாதிரி தான் அடுத்த வீட்டு பொண்ணுங்களாம். அதுல தியா என் பொண்டாட்டி. இனிமே அவளை பத்தி தப்பா பேசினா உங்க வளர்ப்பை பத்தியே நான் கேட்க வேண்டியதா இருக்கும். அர்ஜுன், என் பொண்ணா உன் பொண்டாட்டிய ஒண்ணு நல்லா நினைக்காத. என் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டுதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா காதல் கத்தரிக்கான்னு சொல்லிட்டு எவனையும் பிடிச்சு கூட்டிட்டு வரல வீட்டுக்கு. எப்பவா அவ அப்பங்காரனுக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பா, அப்பா நீங்களும் அண்ணனை பார்த்து யார கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ அவனுக்கு தான் நான் கழுத்தை நீட்டுவேன் அப்படின்னு. அதே போல நாங்க பார்த்து வச்ச மாப்பிளைக்கு தான் கழுத்தை நீட்டினா. உன் பொண்டாட்டி அப்படியா? கல்யாணத்துக்கு முன்ன என் புள்ளைய காதலிச்சா, இப்ப உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஒழுங்காவா வளர்த்திருக்காவ? தாய் தகப்ப இருந்து வளர்த்திருந்தாவன்னா நல்லா வளர்ந்திருக்கான் பிள்ளை. உங்க பிள்ளை நிலன்னு நீங்க ஒழுங்கா வளர்த்திருக்கணும். என் புள்ள நிலன் ஒழுங்கா வளரலையா? உங்க பாஷையில உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நீங்க ஒழுங்கா வளர்க்கலதான். உங்க பிள்ளை நீங்க ஒழுங்கா வளர்த்திருந்தீங்கன்னா இங்க பிரச்சனையே இருந்திருக்காது. அர்ஜுன், சும்மா நிறுத்துங்க. உங்க பிள்ளை நிலன்னு நீங்க ஒழுங்கா வளர்த்திருந்தீங்கன்னா அவளை பார்த்த உடனே காதல் மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி சுத்தி இருக்க மாட்டான். உங்க பிள்ளை அவ பரத்தால போனதுனால தானே அவ காதலிச்சா. உங்க பாஷையில தியா ஒழுக்கம் இல்லாதவனா, உங்க பிள்ளை நிலன்னு ஒழுக்கம் இல்லாதவன் தான். அதான் கேட்டியெல்லாம். என் புள்ள அஞ்சுவே நிலனையா ஒருத்தங்க தப்பா பேச மாட்டாவ. உங்க பேரன் எப்படி பேசியான்னு பாருங்க. நீ தியாவ பேசியது சரினா, அர்ஜுன் பேசியது சரிதான். ஆம்பளை பையனும் அப்படிதான் காதல்னு சொல்லிட்டு சுத்ததான் செய்வானுவா. இவ்வளவு அறிவு இல்லையாக்கா? ஏன் உங்களுக்கு அறிவு இல்லையா? நல்லா இருந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டு தானே நீங்க அதுல வாழ்ந்துகிட்டு இருக்குதியா? நியாயமா பார்த்தா உனக்கெல்லாம் மத்தவளை பத்தி பேசுறதுக்கே அருகதை இல்ல. தேவதான். ஏய், இப்படி மரியாதை இல்லாம அவன் ஒருக்கா கூட பேசினது இல்ல. நீ இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுல இருந்தோ, உன் அம்மாவுக்காரி இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுல இருந்தோ அவன் என்ன மதிச்சு பேசியதே இல்ல. நீ வா போன்னு பேசியா பாரு. இந்த கவினை நான் இங்க இருந்து போறது வரைக்கும் ஒரு சண்டை இல்ல. நான் அந்த பக்கம் போன உடனே சண்டை ஆரம்பிச்சிருக்கேன். வீட்டுக்கு தியாவோட அம்மாவா வந்திருக்காவ. ஏன் அம்மா மாதிரி நினைச்சு அவியல என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். ஒரு பக்கம் அவிய அழுதுகிட்டு நிக்காவ, ஒரு பக்கம் என் பொண்டாட்டி அழுதுகிட்டு நிக்கா. உங்க அம்மாக்கு இப்ப என்னதான் பிரச்சனையாண்டா? அண்ணே, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல பொண்ணை வளர்த்தவிய வந்து தங்கியது மரியாதை இல்லையா? அதான் மேரி பாட்டி இங்க வந்ததுக்கு தான் சண்டை. இப்ப முடிவா என்ன சொல்ல வரியா? பொண்ணு வளர்த்தவியா பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துல வந்து தங்கியது எனக்கு பிடிக்கல. ஊர்ல 4 பேரு 4 விதமா பேசிக்கிட்டு தெரியாவ. நம்ம குடும்பத்துக்கு அவமானம் எல்லாம் தேவையா? ஒத்துக்கிட்டே உன் பொண்டாட்டியா அவியதான் வளர்த்தாவ. மாசம் 1000மோ 2000மோ கையில குடிக்கதான் சரி. அதை விட்டுக்கிட்டு இங்கே வந்து தங்க வைக்கிறது நல்லாவா இருக்கு? தம்பி, நான் தான் அப்பவே சொன்னேன்லப்பா, இங்க வந்து தங்கியது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இப்பயாவது புரிஞ்சுக்கிடுங்க. நான் வீட்டுக்கு போறேன்ப்பா. எனக்கு என்னக்கண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா நடந்து தெரியும். என் பேத்தி நல்லா வாழி சந்தோஷத்தை அவ மூஞ்சில நான் பார்த்தாலே போதும். நான் சந்தோஷமா இருப்பேன். பார்த்து போதும் எனக்கு. இந்த மாளிகை வீட்டுல வந்து எல்லா வசதியோட இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும் இல்ல. எனக்கு என் வீட்டுலதான் நிம்மதி. என் பேத்தி உங்க கூட சந்தோஷமா வாழியது மட்டும் எனக்கு போதும்பா. அவ சந்தோஷம் எனக்கு போதும். புரிஞ்சுக்கிடுங்க தம்பி, நான் போயிடுறேன். போலாமா? ஒரு நிமிஷம். சாரா அண்ணே, போய் துளசியை வர சொல்லு. சரிண்ணே. இப்ப என்னத்துக்கான துளசியை கூப்பிடுது? இந்த குட்டிக்கு ஒரு அறிவே இல்ல. வீட்டுல எவ்வளவு சண்டை நடக்கட்டு, நமக்கு என்னன்னு உள்ளே இருந்துருவான். அவள ஒன்னா சேர்ந்து இருந்து பேசினாலும் வந்து இருக்க மாட்டா. எப்ப பாரு ரூம் பூட்டி போட்டுக்கிட்டு உள்ளே இருந்துடுறாது. அண்ணே, கூப்பிட்டியா? கூப்பிட்டது இருக்கட்டும். வீட்டுல இந்த அளவுக்கு சத்தம் கேக்குது. 3 வீட்டுக்கு கேட்கும். வீட்டுல இருக்கவிய எல்லாரும் ஹால்ல தான் நிக்கும். நீ எங்க போயிருந்த? அண்ணே, எனக்கு ரூம்ல சத்தம் கேட்காது. ஏன் ஒரு ரூம்ல ஸ்பெஷலா ஏதாவது இருக்கா என்ன? இல்லண்ணே, கதவு பூட்டிட்டு ஃபேனை போட்டு ஹெட்செட் மாட்டி பாட்டு கேட்டா வெளியே என்ன சத்தானாலும் உள்ள கேட்காதண்ணே. கதவை என்னத்துக்கு ஃபுல்லா பூட்டி போட்டிருக்க? ஒரு ரூம்குள்ள 100 பவுனுக்கு தங்க ஏதாவது வச்சிருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணே, வரவு சும்மா பழவிட்டேன். இனிமே தேவையில்லாம அந்த ரூம் கதவு பூட்டி கிடந்ததுன்னா அந்த ரூம் கதவை பியாத்த எடுத்தாலும் எடுத்துருவேன். அண்ணே, அந்த ரூமுக்கு தான் பாத்ரூம் டாய்லெட்னு எல்லாம் இருக்கலாம். அது பிறகு ரூமுக்கு கதவு இல்லைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. கதவுக்கு பூட்டு இருந்தா தானே பூட்டதுக்கு தோணும். இனிமே சும்மா சும்மா பூட்டி போட்டிருக்க மாட்டேன் அண்ணே. ஹால்ல எல்லாரும் இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா இங்க வந்து இருந்திருக்கணும். சும்மா வாயாம ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்கிது. சரிண்ணே. வெக்கம் கட்டதுங்க. அவன் என்னத்துக்கு என்ன வேணாலும் திட்டட்டு சரிண்ணேன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்காருண்டா. சரி, உன் அம்மா ரூமுக்கு போய் உன் அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வா. ஒரு துணி விடாம மொத்தமா எடுத்துக்கிட்டு வா. உன் அம்மாவோட மொத்த பொருளையும் எடுத்துட்டு வா. சரிண்ணே. அவன் சொன்ன ஒண்ணு சரிண்ணேன்னு சொல்ல, என்ன எதுக்கு யாருன்னு கேட்க மாட்டியா? இது அண்ணனுக்கு வீடு தானே, அண்ணன் சொல்லியதானே கேட்டாவணும். என் வயித்துல வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு தோலை. நான் போய் எடுத்துட்டு வரேன் அண்ணே. சென்னு எடுத்துட்டு வா. அர்ஜுன், ஏன் பொருள் எல்லாம் என்னத்துக்கு எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன்? பொறுங்க சொல்லேன். அர்ஜுன் தம்பி, நான் வீட்டுக்கு போறேன்ப்பா. அம்மா, இருங்கம்மா போலாம். ஒரு நிமிஷம். அண்ணன் என்னத்துக்கு சித்தியோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர சொல்லிருக்கேன்? அண்ணன் ஏதோ பெரிய முடிவா எடுத்திருக்கேன் போல. அண்ணா, எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டு எல்லாம் அது உங்க அம்மா கிட்ட கொடு. அவளுக்கிட்ட தானே எடுத்துக்கிட்டு வர சொன்னா, அவளுக்கிட்டே கொண்டு வைக்கிறதுக்கு சொல்லு. எனக்கு வேற வேலை இல்லையா? அவ எடுத்துக்கிட்டு வருவா, கொண்டு நான் வைக்கிறதுக்கு. கவினு, உனக்கு இந்த வீட்டுல உங்க அம்மா இருக்கானு ரொம்ப ஆசையா? இல்ல துளசி உனக்கு? அண்ணே, அம்மா இடத்துல இருந்து எல்லாத்தையும் எனக்கு கண்ணி தான் பாத்துக்கிட்டியாவ. அதனால எனக்கு இந்த ஆசையும் இல்ல. இந்த பையன் என் வயித்துலதான் பிறந்தானா? உனக்கு? அண்ணே, அம்மா இந்த வீட்டுல இல்லாம இருந்தாவல்னா நல்லா இருக்கும். என்னது? துளசி, ஆமா, நான் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். பொம்பளை பிள்ளைக்கு அம்மா இல்லனாதான் தெரியும். நான் இல்லனா நல்லா பாத்து கிளிப்பாவ உன்ன. நல்லதா ஒருத்தனுக்கு கையிலே பிடிச்சு கொடுப்பாவ பாத்தியா? நினைச்சுக்கிட்டே இரு. அண்ணே, இவிய மட்டும் இல்லாம இருந்தாலே இந்த வீட்டுல உள்ளது எல்லாம் நிம்மதியா இருப்பாவ. ஓ, இவளெல்லாம் நான் தான் பெத்தனா? தினமும் யாருக்கிட்டயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்காவ.
ஒரு நாள் வீட்ல இல்லைன்னா அன்னைக்கு வீடு அமைதியா இருக்கு. அதுவும் அண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தினமும் சண்டை தான். இது எல்லாமே இருந்தாவன்னா வீட்ல இருக்க மத்த எல்லாரும் நிம்மதியா இருப்பாவன்னு எனக்கு தோணுது. தியாவோட அம்மா வீட்டை விட்டு போறாங்களாம். இப்பயாவது புத்தி வந்ததே. பொண்ணை கட்டி கொடுத்த வீட்ல தங்கியது ரொம்ப கேவலம். ஆமா, என் அம்மா தானே ஆசைப்பட்டு வந்தாவ. சரி, அவிய கிளம்ப போறாங்களாம். உங்க பேக் எடுத்துட்டு நீங்க கிளம்பலாம். அந்த அம்மாக்கு பேக் இன்னும் எடுத்துட்டே வரலையே, நீ யார்கிட்ட சொல்ல? உங்ககிட்ட தான். அவிய இந்த வீட்டை விட்டு போறதுக்கு ஆசைப்படியாவ. தியாவையோ தியாவோட அம்மாவையோ இந்த வீட்டை விட்டு போவாதுங்கன்னு சொல்லதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல, எந்த அதிகாரமும் இல்ல. நான் ஆசைப்பட்டு அவியில இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இனிமே வீட்டை விட்டு போறதுக்கு அவிய முடிவெடுக்காவல்னா போவாதுங்கன்னு தடுக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. சோ அவிய இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முந்தி நீங்க முத வீட்டை விட்டு வெளியே போங்க. இது எல்லாமே என் அம்மாவுக்கு சொந்தமான சொத்து. என் அம்மா அதை எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருக்காவ. இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும். தியா அம்மா வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முந்தி நீங்க வீட்டை விட்டு வெளியே போனோம். தம்பி, என்னப்பா இது? அந்த பொம்பளை வீட்டை விட்டு வெளியே போனால போவோம். அதுக்குன்னு வேற வீடு இருக்கு. எனக்குன்னு என்ன இருக்கு? எனக்குன்னு வீடு தோப்பு ஏதாவது இருக்கா வேற? நான் வீட்டை விட்டு போய் எங்க போவேன்? எனக்குன்னு யார் இருக்கா? யார் இல்ல உங்களுக்கு? சின்ன வயசுக்கார ஃப்ரெண்டே உங்களுக்கு இருக்கா? அவள ஹாஸ்டல்ல தானே இருக்கா. அவளுக்கிட்ட பேசி பக்கத்து ரூம்ல உங்களுக்கு ஒரு இடம் போட சொல்லுங்க. வயசான காலத்துல என்ன நல்ல பாப்பு போலதான் இருக்கு. நீ என்னமா? ஏண்டா தம்பி, நான் இந்த வீட்டை விட்டு போறதுதான் சரி படம். எனக்காண்டி உங்க சித்திய வெளியே போறதுக்கு சொல்லாதுங்க. அம்மா, என் பேத்தி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு போதும் கண்ணா. என் பேத்திய நான் தானே வளர்த்தேன். அதனால என்ன அவ பாக்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. அவ நல்லா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும். அம்மா, நீங்க தாராளமா போலாம். உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆனா நீங்க போதுக்கு முந்தி அவங்க வீட்டை விட்டு வெளியே போனோம். எனக்குன்னு ஒரு வீடோ தோப்பா ஒண்ணும் இல்ல. நான் எங்க போய் இருக்கிறதுக்கு? அது எனக்கு தெரியாது. அது ஏன் பிரச்சனை கிடையாது. அத கவின் சொன்னாயிலாம். ஜெசிகா இருக்கா உங்களுக்காண்டி. அவ ஹாஸ்டல்ல தானே இருக்கா. உங்களுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி தர மாட்டாளா என்ன? வெளியே போங்க. அர்ஜுன் தம்பி, என் முடிவு மாறாதுமா. நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்கன்னா அதுக்கு முன்ன அவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும். எனக்கு எல்லாரையும் விட என் ஒய்ஃப் தான் முக்கியம். ஏன் என் தங்கச்சியை விட என் ஒய்ஃப் தான் எனக்கு முக்கியம். தங்கச்சியை விட அவதான் உனக்கு முக்கியமா? அந்த அளவுக்கு வளைச்சு போட்டுட்டா அவனையா? இதுல வளைச்சு போடுறதுக்கு என்னத்த இருக்கு? என்னமா கொஞ்ச நாளையில கல்யாணம் பண்ணி அவ புருஷன் வீட்டுக்கு போறான். இதுக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்கிறது தியா தானே. எனக்கு தியா முக்கியம்னா தியாக்கு அவ அம்மா முக்கியம். அப்பனா அவ அம்மாவை எனக்கு முக்கியம் தான். தம்பி, நான் இங்கே போகலப்பா. இங்கே நிக்க. அவியல வீட்டை விட்டு போ சொல்லாதீங்க. அதான் அவிய சொல்லியாவேலாம் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு. அது பிறகு என்னத்துக்கு என்ன துரத்துக்கு இருக்க? ஒரு வேளை என்னைக்காவது அவிய இந்த வீட்டை விட்டு போனன்னு முடிவெடுத்தாவல்னா அவியலுக்கு முன்ன நீங்க போக வேண்டியதா இருக்கும். என்ன புரியுதா? நல்லா புரியுது. இந்த கிழவி நான் திட்டாம அதுவா இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னு நினைச்சாலும் இந்த கிழவிக்கு முன்ன என்ன துரத்திடுவான் போல இருக்கு. அப்பனா இந்த கிழவி வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னா நமக்கு இந்த வீட்டுல இடம் இல்லையா? நீ என்னடி ஒப்பாரி வச்சுட்டே இருக்க? பொட்டிக்கு போறதா எல்லாம் ஐடியா இல்லையா? கிளம்புறேன். அம்மா, இனிமே தியாவோட அம்மாவையோ இல்ல தியாவையோ ஏதாவது தப்பா பேசினா நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். முத வீட்டை விட்டு நீங்க வெளியே போக வேண்டியதா இருக்கும். இந்த வீட்டுல இனிமே உங்களால ஏதாவது பிரச்சனை நடந்தது அதுக்கு பிறகு நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என் புருஷன் வீட்டுல இல்லாத நேரத்துல என்னென்ன நடக்குது? அது சரி, அந்த ஆளு வீட்டுல இருந்தா மட்டும் எனக்காண்டியா பேச போறாரு? என் தலை எழுத்து. ஆல்ரெடி என்னமா சைட் ஓபன் ஆகலையா? இருல பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என்னமோ ஓபன் ஆகல, லோட் ஆயிட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இரு. அதானே உனக்கு என்ன டென்ஷன்? எனக்கு தானே டென்ஷன். டக்குனு உடனே வருமா? உனக்கு என்ன டென்ஷன்? எனக்கு தானே டென்ஷன். ஏன்னா பரிச்சை எழுதி இருக்கிறது நான் இல்ல, நீ ஏன் எழுதி இருக்க? இங்க பாரு, லேப் தவிர ஒரு செமஸ்டர்ல 6 பேப்பர் கிளியர் பண்ணியதே ரொம்ப கஷ்டம். நீ 28 அரியரையும் ஒரே அட்டெம்ப்ட்ல எடுக்கலாம்னு நினைக்காத. கவினு, அண்ணன் உன்னை படிக்க வைக்கிறதுக்காண்டி தான் இந்த செமஸ்டருக்குள்ள மொத்த அரியரையும் கிளியர் பண்ணணும்னு சொல்லுச்சு. இதெல்லாம் யாராலையும் முடியாத காரியம். கிரு, எனக்கு உன மேல நம்பிக்கை இருக்கு. மொத்தத்துக்கு இல்ல, எப்படியும் ஒரு 15 பேப்பராவது கிளியர் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு 4 பேப்பர் நம்ம ரீவால்யூஷன் போட்டு எப்படியாவது எடுத்துடலாம். மிச்சம் எப்படியும் ஒரு 8-9 அரியர் கிடக்கும். என்ன ஒரு செமஸ்டர் உனக்கு இருக்கலாம், அப்ப எடுத்துடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னது? கிரு, மனசு தளர விடாத. எப்படியும் அடுத்த செமஸ்டர்ல மொத்த பேப்பரையும் கிளியர் பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்டி இப்படி கடுப்பேத்த? இந்த செமஸ்டர்ல மொத்தத்தையும் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டிருக்கேன். தம்பி, எஃபோர்ட் முத வருஷத்திலே கஷ்டப்பட்டு போட்டுக்கணும். ஒரு மாசத்துல எஃபோர்ட் கஷ்டப்பட்டு போட்டு 28 பேப்பரையும் கிளியர் பண்ண வேணாம். அதனாலதான் சொல்லேன், நீ ஒண்ணுத்துக்கு கவலைப்படாத. என்ன ஒரு செமஸ்டர் இருக்கலாம், அதுல எப்படியும் பாஸ் பண்ணிடுவேன். இங்க போற ஏற்கனவே டென்ஷன்ல கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். செல்லும் போல பாருன்னு சொல்லியா? இரு பாக்கேன். சரா, வாங்க நீ. என்ன கவினுக்கு ரிசல்ட் வந்துட்டான்? இல்ல நீ என்ன பாக்கலாம். சைட் லோட் ஆயிட்டே இருக்க. கவினு, நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணிருப்பேன். பார்த்தலாம், நான் கிளியர் பண்ணிடுவேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். நீ அப்பட கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன். அனி, சாரி சூப்பரா இருக்கு. நானே ரிசல்ட் டென்ஷன்ல இருக்கேன். இந்த டென்ஷன்ல எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. இந்த டென்ஷன்ல சாரிய பத்தி எல்லாம் கவனிக்க பாத்தியா? என்னன்னு பாரு. சாரா, எத்தனை பேப்பர் அரியர்? ஹலோ சாரா, 2 பேப்பராவது கிளியர் பண்ணிருக்கானா? ஹலோ டேய், என்னடா யோ, ஸ்டேஷன்ல தானே உங்களுக்கு வேலை இருக்காம். இந்த நேரத்துல இங்க என்ன வேலை உங்களுக்கு?
என்ன மச்சான் 28 பேப்பர் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு வெறியோட படிச்சிருக்க, வெறி கொண்டு படிச்சிருக்க. அட்லீஸ்ட் 2 பேப்பராவது கிளியர் பண்ணிருக்கணும்ல. அனி அதால ஓடி போ சொல்லிருங்க, அடிச்சாலும் அடிச்சு விடுவேன். கவின் உன் மேல அவருக்கு அக்கறை இருக்கு. நீ கலாய்க்கிற மாதிரி பேசியதுனால அவரை உனக்கிட்ட கலாய்க்கிற மாதிரி பேசியாரு. சாரா ஓபன் ஆச்சா? ஐயோ சாரா ஏடி ஏடி அளவே காடு. கூப்பிட்டியா என்ன? மொத்த ரிசல்ட் பாரு, அது பிறகு சைட் அடி அந்த ஆளா. சாப்பிட்டியலா? இப்போ ஒருத்தி இல்லம்மா, பயங்கர பசி. சாப்பிட்டியலாம்? எடுத்து தரட்டா? அண்ணி அது ஒண்ணும் இல்லடாமா, கல்யாணத்துக்கு முந்தி பொண்ணு வீட்டுல கை நினைக்க கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காவ. லூசு, முத அவனுக்கு ரிசல்ட் பாரு. இருங்க அண்ணி, 4 வருஷம் பொறுத்தாங்களா? 4 வருஷம் பொறுத்த உங்க குழந்தை 4 நிமிஷம் பொறுக்க மாட்டானா? நானும் இன்னைக்கு சிலம்பல சாப்பிடவே இல்ல. ஏன் டார்லிங்? ஐயா ஏன்னா தினமும் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போடுவியாலாம். இன்னைக்கு மெசேஜ் போடலையா? அதான் சாப்பிட்டியலோ சாப்பிடலையோ என்ன யாதுன்னு தெரியலையா? ஒரு பதட்டத்துல சிலம்பல சாப்பிடவே இல்ல. ஐயோ ஏய் உப்பு வாங்குறதுனால தானே கம்மியா சாப்பிட்டேன். அதியா உங்ககிட்ட என் டார்லிங் அப்படிதான் சொல்லுவான். ஆனா மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு தான் கம்மியா சாப்பிட்டிருப்பான். என்ன பேபி? முடியலடா, நீ திட்டுறதுல தப்பே இல்ல. எடி வாக்காதான் இருக்கேன், வாங்கி மிதிச்சேன்னு வச்சுக்கான். உன் சால வாயை வச்சுக்கிட்டு அந்த ஆளை பார்த்து பல்ல கட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்க பத்தியா? வாய் பியாந்து போனாலும் பியாந்து போயிடான். அவன் கிடக்கான் டார்லிங், அவனுக்கு ஆள் இல்ல கண்டியா, அதான் பொறாம. முத உங்களை யாரு இங்க கூட்டது இப்ப? டேய் மச்சான், எத்தனை பேப்பர் என்னமோ அரியர் போட்டிருக்கான்னு பாத்துக்கிட்டு போலான்னு வந்தடா. இப்பே சொல்ல இந்த ஆள் வியாண்டான்னு ஒரு முடிவெடு. சாராம், இன்னைக்கு ப்ரப்போஸ் டே தானே? ஐயோ ஆமாங்க. ஐ லவ் யூ பேபி. மீட்டு எனக்கு வெக்கமா வருது. மண்டையிலே ஒண்ணு போடு. அண்ணி ஏன் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கான்? நீ விளையாடிக்கிட்டா இருக்க. உங்க குழந்தை 4 வருஷமா அரியர் போட்டு எல்லாரையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா? 4 நிமிஷம் பொறுக்க மாட்டானா? ஏடி லேப்டாப்ப என்கிட்ட கூட இல்லடா. நீ ரிசல்ட் பாத்தியானா டென்ஷன் ஆகி ஹார்ட் வெடிச்சிரும் உனக்கு. வேற ஆளுவதான் பாக்கணும்னு சொல்லிட்டு லேப்டாப்ப பிடிக்க வச்சுட்டேன். ஏடி இப்ப பாக்க போறியா இல்லையா? போறேன். சார் சைட் ஓபன் ஆகுதா? பொறுங்க அண்ணி, குழந்தை அண்ணியாரா ஒரு நேரம் இருக்க மாட்டாவா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். டேய் இவன் நீ வியானன் தான் வெறுப்பேத்திட்டு இருக்கா கன்ஃபார்ம். துணைக்கு கம்பெனி கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காருல. நான் பாஸ் ஆனா என்ன ஃபெயில் ஆனா இவருக்கு என்னவா? ஏ பாத்துட்டியா? சராம் எத்தனை பேப்பர் அரியர் போட்டிருக்கான்? ஏன்னா ஒரே அட்டம்ப்ட்ல 28 பேப்பர்லாம் வாய்ப்பே இல்ல. ஒரு 5 பேப்பராவது கிளியர் பண்ணிருக்கானா? சொல்லாம்டி, இல்லனா லேப்டாப் என்கிட்ட கொடு. ஏ கவினா சராம் லேய் நம்பர் மாத்தி கொடுத்துட்டியா என்ன? இல்லடி கரெக்ட்டா தான் கொடுத்தேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துலயும் ஏ நம்பர் மாத்தி கொடுத்திருக்கான்னு நினைக்கேன். ஒழுங்கா செக் பண்ணு. நீ லேப்டாப் கூடாண்டி நான் பாக்கேன். சாரா நானே அடிச்சாலும் அடிச்சிருவேன். சொல்லு அண்ணி. எல்லா சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துலயுமா? ஆமா நீ எல்லா சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துலயும் அதான் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்க? பாஸ்னு போட்டிருக்கேன். நான் ஜெயிச்சிட்டேன். கவினா சூப்பர்டா, ஒரே அட்டம்ப்ட்ல 28 பேப்பர். நீ இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். யோ போலீஸ் எப்படி? சராம் எதுக்கு நம்பர் ஒரு தடவை கூட கிளியரா பாத்துக்கான். யாருக்கோ நம்பர் கூட கொடுத்துருக்கலாம். ஹலோ, நான் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவன். நீ அப்படி அதான் எல்லாம் பாஸ்ல வந்துட்டலாம். இல்ல எப்படில 28 பேப்பர் கிளியர் பண்ண முடியும்? நீ என்னமோ நம்பர் மாத்தி கொடுத்திருக்க. ஆமா நம்பர் மாத்தி கொடுத்தாவ. இடி எல்லா பாடமும் பாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன பயம். என் பேப்பரை திருத்தத்துக்கு முந்தி வீட்டுல பொண்டாட்டிக்கிட்டயோ புருஷனுக்கிட்டயோ சண்டை போட்டுட்டு வந்து பேப்பர் திருத்துவாவ. அப்படிப்பட்ட மேம் ரோலுக்கிட்டயோ சார் ரோலுக்கிட்டயோ பேப்பர் மாட்டிச்சதுன்னா அப்படிப்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷன்ல அரியர் ஒழியதுக்கு சான்சஸ் இருக்கு கண்டியா. அந்த பயம்தான். உச்சால வாயை கொஞ்சம் மூடுறியா? கவினா உனக்கு என்ன வேணும்னு கேளு. 1 மணி நேரம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. போயிட்டு வந்து நீ எது கேட்டாலும் சமைச்சு தரேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சமைங்க. நீ என்ன டிஎஸ்பி வாயை பொழந்துகிட்டு நிப்பியா நினைச்சேன். டேய் நீ ஜெயிச்சியானா எங்களுக்கு சந்தோஷம் தான்டா. பரவாயில்ல, 28 பேப்பர் ஒரே அட்டம்ப்ட்ல எடுத்திருக்கேனா நீ சூப்பர் தான். நீ விளையாட்டு பிள்ளையா இருந்தாலும் நினைச்சா சாதிப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் உன் மேல எனக்கு ஒரு மரியாதையே வந்திருக்கு. 28 பேப்பர் கிளியர் பண்ணிட்டா சூப்பர் கவினு. உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. எப்போ டானுங்கிற முகமுடிய நீ தூக்கி போட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே ஜெயிச்சுட்டலாம். இனிமையாவது டானு பொண்ணு நல்லா சுத்தாம நல்ல வேலைக்கு போய் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. அது பிறவைக்கு ஒரு பொண்ணை பார்த்து காதலிச்சேன்னு வச்சுக்கான். நானே உன் காதலுக்காண்டி பேசியேன். போயா கூறு கட்டு டிஎஸ்பி. இந்த கவினை பத்தி என்னமோ உங்க யாருக்கும் தெரியல. எப்பவும் டானு தான். என் அண்ணனை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி தான் நான் படிச்சேன். போக போக என் ஆட்டத்தை பாப்பீங்க. டானு டான் தான். அதை எந்த கொம்பனாலே மாத்த முடியாது. அம்மா வாங்க தம்பி. என்னம்மா தனியா உட்காந்து என்னத்தைய பத்தி தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்குதியா? ஒன்னும் இல்லப்பா, பியாத்திய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னம்மா அவிய பேசினதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்குதியாலோ? கருத்தா எனக்கு இருக்காம இருக்குமா கண்ணா? நீ தம்பியா, உங்களா, பிரவீனா
எல்லாரையும் வச்சு உங்க சித்தி பேசிச்சல மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா அவிய வாயெல்லாம் மூடவே முடியாது. இல்லப்பா, தியாவோட அம்மா யாராவது திட்டினா கூட வாங்கிட்டு தான் வருவாளே தவிர எதுத்தெல்லாம் யாருக்கிட்டையும் பேசிக்கிட மாட்டான். நானும் அப்படிதான். அதே போல பியாத்தியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தைரியத்தை கொடுத்து அவிய தாத்தா வளர்த்தாரு. தன்னம்பிக்கை, தைரியம், நீ நினைச்சதை நீ செய்யணும், நீ ஆசைப்பட்டதை நீயே நடத்தணும்னு நிறைய தன்னம்பிக்கை கொடுத்துதான் வளர்த்தாரு. அவ படிச்ச படிப்பு அவ ஆசைப்பட்டது. அவ வாழ்க்கையில எது செய்யறதுக்கு நினைச்சாலும் அதுக்கு நாங்க தடையாவே இருக்க மாட்டோம். அவ தாத்தா தடையா இருக்கவே விட மாட்டாரு. யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாவல்னா தட்டி கேட்கறதுக்கு தான் சொல்லி கொடுத்திருக்காரு. உங்க சித்தி இவ்வளவு பேசினாவ அவ அழதானே செஞ்சா. நிலன் தம்பி இறந்து போனதுக்கு பிறகு அவ தாத்தா அவளுக்கு கொடுத்த தைரியம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. உங்க சித்தி கிட்ட எதிர்த்து பேசணும்னு நான் நினைக்கல. இருந்தாலும் மனசளவுல என் பேத்தி ரொம்ப உடஞ்சு போயிட்டா. வருண் தம்பி தியாவோட சிநேகிதன் தானே, அப்பப்ப வீட்டுக்கு வரான். இவ 2 பேரும் பேசி சிரிச்சு இருக்கிறத பார்த்து எல்லாரும் சொல்லுவாவ வருண் கெட்டனா தியாவை தான் கெட்டவன் அப்படின்னு. ஆளாளுக்கு தப்பு தப்பா பேசிக்கிட்டு தான் இருப்பாவ. அப்பவா அவிய தாத்தா சொல்லியது, உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு பிடிச்சதை நீ செய் அப்படின்னு. உனக்கு தப்புன்னு தோணியதை நீ பண்ணாத, உனக்கு சரின்னு தோணுச்சா அதை நீ செய் அப்படின்னு சொல்லுவாரு. தைரியம் கொடுத்து வளர்த்ததுக்கு காரணம் வாழ்க்கையில அவ ஏதாவது ஒண்ணு இழந்தாலும் தைரியமா தன்னம்பிக்கையா இருக்கணும். அதை கடந்து போய் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். அது அம்மா யோசிச்சு இறந்து போன மாதிரி இவள எந்த விஷயத்தையும் யோசிச்சு கவலைப்படப்படாதுன்னு சொல்லிட்டு தான் தைரியமா வளர்த்தாரு. அவ மனசுக்கு நல்லதுன்னு எது தோணினாலும் அதை செய்வான். அப்படிதான் வருண் தம்பிக்கு நட்பு. நிலன் தம்பியை காதலிச்சது அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ வாழணும்னு அவ தாத்தா கொடுத்த தன்னம்பிக்கை தான். அதுவே அவ கல்யாண வாழ்க்கையை பாடா படுத்துதுன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. புரியலமா, நல்ல விஷயம் தானே, நல்லது சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்காரு. பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும். பாத்தீங்களா, அவர் அதையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு பொட்டிக்க தனி ஆளா சமாளிச்சு அந்த பொட்டிக்க நடத்திட்டு இருக்கான். உன் வாழ்க்கையில நீ நல்லதுன்னு படியதை செய்யன்னு சொல்லுவாரு. நிலன் தம்பிக்கு காதல், வருண் தம்பிக்கு நட்பு, பிரவீன் தம்பி, இப்ப எல்லாத்தையும் வச்சுதானே உங்க சித்தி திட்டியாவ. அதான் அவிய தாத்தா அவளை இப்படி வளர்த்திருக்காம இருக்கலாம்னு தோணுது இப்ப எனக்கு. அம்மா, இந்த மாதிரி பட்டவியலுக்கு வாயெல்லாம் அடைக்க முடியாது. ஆனா தியாவோட தாத்தாவை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வயசு பொண்ணு தனியா ஒரு பொட்டிக்க நடத்துறதுங்கிறது சின்னப்பட்ட விஷயம் கிடையாது. அது உங்க பேத்தி சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அப்பனா அவ எது நினைச்சாலும் அதை செஞ்சிருவாளா? ஆமாப்பா, அவளுக்கு சரின்னு தோணுனா அதை செய்யறதுக்கு எல்லா உரிமையும் உண்டு அவளுக்கு. அந்த சுதந்திரத்தை கொடுத்துதான் அவிய தாத்தா வளர்த்தாரு. சூப்பர்மா, இது கேட்கச்சுல எனக்கே சந்தோஷமா இருக்கு. ஆனா அவிய தாத்தா இறந்ததுக்கு பிறகு எஃப்எம்ல வேலை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டா. எஃப்எம்லயா? ஆமாப்பா, ஆள் வேலை அதெல்லாம் வேண்டாம். பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன யாருன்னு அவளை பாத்துக்கிறதுக்கு கூட யாரும் இல்ல. அந்த மாதிரிப்பட்ட வேலைக்கெல்லாம் விட வேண்டாம். நம்ம குடும்பத்துக்கெல்லாம் அது செட் ஆகாதுன்னு சொன்னாவ. அவ ஆசைப்பட்டு நான் வேண்டான்னு சொன்னது அது மட்டும்தான். ஏன்னா ஆர்ஜேயா ஆர்ஜே அது ஆவதுக்கு அவளுக்கு ரொம்ப ஆசை. தியா எஃப்எம்ல வேலை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டாளாம். அது மட்டும் இல்ல கண்ணா, அந்த வேலை பார்க்கறதுக்கு நிறைய ஆளுகிட்ட எல்லாம் பேசி வேலை கூட ரெடியா இருந்தது. நான் அதை பார்த்ததுனாலதான் போவேலாவா. இப்படி ஒரு ஆசை தியாக்கு இருக்கதா எனக்கிட்ட எப்பவுமே அவ சொன்னதில்ல. ஓ, அதனாலதான் எந்த எஃப்எம், பொண்ணுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சு தாரேன்னு கேட்டாளாம். எஃப்எம்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாளாம். எஃப்எம் சம்பந்தப்பட்ட நிறைய பேருக்கு கான்டாக்ட்ல எல்லாம் இருப்பாளா இருக்கும். அப்படி இப்படி கேட்டு எப்படியாவது ஸ்ரீயை கண்டுபிடிச்சு தரலான்னு நினைச்சிருப்பான். இதியா உன் மேல இந்த கோவம் எனக்கு இப்ப காணாம போயிட்டேன். இன்னைக்கு உடனே நான் ஸ்ரீயை பாக்கிறதுக்கு போறேன். எப்படியாவது அவளுக்கிட்ட பேசி நீ எஃப்எம்ல ஜாயின் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியே. நீ வளர்றதான் என் ஆசை. என்னடி எல்லாரும் வேலையை பார்க்க போயிட்டாவ, நீ மட்டும் இப்படி வாயை பிளந்துகிட்டு இருக்க? நான் என்ன ஜெயிக்க வச்சுட்டேன், ஏன் டீ பாத்துக்கிட்டே இருக்கேன்? லேன் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணனேன்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா தமிழ் மீடியம்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு நிறைய பெர்சன்டேஜ் கம்மி ஆயிட்டேன். சிஜிபிஏ 8% தான் என்னால வாங்க முடிஞ்சது. டிஸ்டிங்ஷன் ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ண முடிஞ்சது. நிலனானா எவ்வளவு ஆசைப்பட்டது தெரியுமா டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணனேன்னு? நல்ல படிக்க அண்ணன் 0.1%ல அதாலே டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணதுக்கு முடியல. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். ரியலி? லேன் டிஸ்டிங்ஷன் வாங்கிய அளவுக்கு மார்க் இருக்குல எல்லாத்துக்கும். கண்டிப்பா டிஸ்டிங்ஷன் பெர்சன்டேஜ் இருக்கு உனக்கு. அதுக்கு எதுக்கு நீ வாயை பிளந்துகிட்டு இருக்க? மறமாட்டா, அத கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியே. ஆ? பெர்சன்டேஜ் இருந்து எதுக்கு? அரியர் போட்டுலாம் எடுத்துர்க்கேன். அப்பனா சர்டிபிகேட்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வரும். நான் அண்ணன் எல்லாம் ஆசைப்பட்டதுல உனக்கு பெர்சன்டேஜ் இருந்ததுக்கு பிறகு கூட கிடைக்காம போகுது பாரு. ஏப்பா, அதெல்லாம் யாருக்கு வேணும்? நான் அண்ணனுக்காண்டி படிச்சேன், பாஸ் பண்ணிட்டேலாம், எனக்கு அது போதும். ஷீ, முதையே கஷ்டப்பட்டு படிச்சிருந்தானா நாங்க ஆசைப்பட்டது இவனுக்கு கிடைச்சிருக்கான். அண்ணே, இன்னைக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னமே வந்துட்டேன். எனக்கு அவிய கான்டாக்ட் நம்பர்லாம் வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ஒரு நாள் பார்த்து பேசினா போதும். இன்னைக்காவது ஸ்ரீ யாருன்னு காட்டுறதுக்கு முடியுமா? ஸ்ரீ பாப்பா இங்க எங்கேயோ தானே நின்னுது. அந்த பக்கம் பாலா சார் கிட்ட நின்னு பேசிக்கிட்டு நிக்குது பாருங்க. எங்க? ஆமா சார், அவர் தம்பிதான். 28 பேப்பர் ஒரே அட்டெம்ப்ட்ல எடுத்திருக்கான். எல்லாம் அர்ஜுனுக்காண்டி தான். இவன் இங்க என்ன பண்ணியா? ஒருவேளை ஸ்ரீ என் கண்ணு முன்ன கொண்டு நடத்ததுக்காண்டி நேரா எஃப்எம்கே வந்துட்டாளா? அதுக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள்கிட்ட நின்னு பேசிட்டு நிக்காளோ? என்னதான் நான் திட்டினாலும் என் பொண்டாட்டிக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி. அண்ணே, ஸ்ரீ யாருன்னு கொஞ்சம் காட்டுறீங்களா? தம்பி, அதான் அந்த சார் கூட எல்லாம் நின்னு பேசிக்கிட்டு நிக்குதேன், புடவை கட்டிட்டு ஒரு பொண்ணு. அந்த பாப்பா தான் ஸ்ரீ. இதோ நிக்குதுலாம்.
கூப்பிடணுமா? இந்த பொண்ணா ஸ்ரீ? ஆமாப்பா, இந்த பாப்பாக்கு பேர் தான் ஸ்ரீ. இவதான் ஆர்ஜி ஸ்ரீ. ஒருவேளை வேற யாரையோ காட்டி நான் தான் இவளை பாத்துக்கிட்டு இருக்கேனா? அண்ணே, அந்த பொண்ணோட முழு பேர் என்னது? தியா. வீட்ல எல்லாரும் தியான் தான் கூப்பிடுவாங்க. முழு பேரு தியா ஸ்ரீ. அண்ணே, இவியலாம்? ஆமாப்பா. ஏப்பா பேசுறதுக்கு தானே வந்தா, கூப்பிடவா? இல்ல நீ வேண்டாம். இன்னைக்கு வேண்டாம், எனக்கு அவசரமா கிளம்ப வேண்டியதா இருக்கு. நான் கிளம்புறேன். ஏப்பா என்னாச்சு? ஸ்ரீ பாப்பாவை காட்டினதுக்கு பிறகு கிளம்பி போகுது. பியாச இல்லையாப்பா?